நமது கேசி ட்ரிச்சி யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. லைக், ஷேர் அண்ட் கமெண்ட். மலருடன் சேரும் யாவுமே மனம் பெற்று வாழ்தல் நீதியே. மலருடன் சேரும் யாவுமே மனம் பெற்று வாழ்தல் நீதியே. புவி வாழ்வை நாமும் தரவே இறை மாண்பை இன்றே பெறவே விரைவாய் வருவோம், தேவன் அருள் பெறுவோம். இறைவன் நிழலில் வாழ்வின் பொருள் பெறுவோம். வாராயிரை திருக்குலமே வாழ்வாய் பேருடனே. தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே ஆமென். நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. உயிர்த்த நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவில் என் அன்பிற்கினிய சகோதரிகளே சகோதரர்களே, ஆண்டவர் கொடுத்த இப்புதிய நாளில் ஆண்டவருக்கு நன்றி செலுத்தி இப்பலியை ஒப்பு கொடுப்போம். இந்நாள் முழுவதும் நாம் செய்ய இருக்கிற எல்லா பணிகளிலும் ஆண்டவர் உடனிருந்து நம்மை கரம் பிடித்து வழிநடத்த இக்கல்வாரி பலியில் இணைந்து மன்றாடுவோம். மனித வாழ்வில் துன்பங்கள் துயரங்கள் என்பது யதார்த்தம். ஆனால் கிறிஸ்துவின் மீது நாம் ஆழமான நம்பிக்கை கொள்ளும்போது நம் துன்பங்கள் துயரங்கள் மகிழ்ச்சியாக இன்பங்களாக மாறுகிறது என்று அழைப்பு விடுக்கிற இன்றைய நாள் இறை வார்த்தையோடு இணைந்து நம் வாழ்வில் நாம் சந்திக்கிற துன்பங்களை துயரங்களை உயிர்த்த ஆண்டவரின் திருக்கரங்களில் நம்பிக்கையோடு ஒப்பு கொடுத்து நம் துன்பங்கள் மகிழ்ச்சியாக மாற வரம் வேண்டி இத்திருப்பலியில் இணைந்து மன்றாடுவோம். அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, தூய மறை நிகழ்வுகளை நாம் தகுதியான விதத்தில் கொண்டாட தடையாக இருக்கக்கூடிய நமது குற்றம் குறைகள் பாவங்களை ஏற்றுக்கொள்வோம், மனம் வருந்துவோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே, உங்களிடமும் நான் பாவியின்றி ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே என் பாவமே என் பெரும் பாவமே. ஆகையால் இப்பொழுதும் கண்ணியான புனித மரியாவையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளை உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகின்றேன். எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமேன். மன்றாடுவோமாக. என்றென்றும் வாழும் எல்லாம் வல்ல இறைவா, உம் வார்த்தையான கிறிஸ்து வழியாக நீர் வாக்களித்த மீட்பு நற்செய்தி படிப்பினையால் எங்கும் நிறைவேறிட உம்மை வேண்டுகின்றோம்.
இவ்வாறு அவர் உண்மைக்கு சான்று பகர்ந்து முன்னறிவித்த மீட்பை உரிமை பேருடைய மக்கள் அனைவரும் பெற்றுக்கொள்வார்களாக. உமோடு தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் இறைவனா என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் உம் திருமகனுமாகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். முதல் வாசகம். இந்நகரத்தில் எனக்குரிய மக்கள் பலர் இருக்கின்றனர். திருத்தூதர் பணிகள் நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 18, இறை வார்த்தைகள் 9 முதல் 18 முடிய. பவுல் கொரிந்து நகரில் இருந்தபோது இரவில் ஆண்டவர் பவுலுக்கு காட்சியில் தோன்றி, அஞ்சாதே, பேசிக்கொண்டே இரு, நிறுத்தாதே, ஏனெனில் நான் உன்னோடு இருக்கிறேன். எவரும் உனக்கு தீங்கிழைக்கப் போவதில்லை. இந்நகரத்தில் எனக்குரிய மக்கள் பலர் இருக்கின்றனர் என்று சொன்னார். அவர் அவர்களுக்கு ஓர் ஆண்டு 6 மாதம் இறைவார்த்தையை கற்பித்து அங்கேயே தங்கியிருந்தார். கல்லியோ என்பவர் அக்காயா நாட்டின் ஆட்சியாளராக இருந்தபோது யூதர்கள் ஒருமித்து பவுலை தாக்கி அவரை நடுவர் மன்றத்துக்கு கூட்டிக் கொண்டு வந்து, இவன் திருச்சட்டத்துக்கு எதிரான முறையில் கடவுளை வழிபடுமாறு மக்களை தூண்டி விடுகிறான் என்றார்கள். பவுல் பேச வாயெடுத்த போது கல்லியோ அவர்களை நோக்கி, யூதர்களே, ஏதாவது குற்றமோ பழி பாவமோ இருக்குமாயின் நான் பொறுமையுடன் உங்கள் வழக்கை கேட்டிருப்பேன். ஆனால் இது சொற்களையும் பெயர்களையும் உங்கள் திருச்சட்டத்தையும் பற்றிய சிக்கலாயிருப்பதால் நீங்களே பார்த்து கொள்ளுங்கள். இதில் நடுவராயிருக்க நான் விரும்பவில்லை என்று கூறி அவர்களை நடுவர் மன்றத்திலிருந்து துரத்திவிட்டார். உடனே அவர்கள் அனைவரும் தொழுகை கூட தலைவரான சொஸ்தேனை பிடித்து நடுவர் மன்றத்துக்கு முன்பாக அடித்தனர். ஆனால் கல்லியோ எதையும் பொருட்படுத்தவில்லை. பவுல் பல நாட்கள் கொரிந்திலுள்ள சகோதரர் சகோதரிகளிடம் தங்கியிருந்தார். அவர்களிடம் இருந்து விடை பெற்று கொண்டு தம் நேர்த்தி கடனை நிறைவேற்ற கெங்கிரேயா நகரில் முடிவெட்டி கொண்டு அக்கில்லா பிரிஸ்கில்லா ஆகியோருடன் சிரியாவுக்கு கப்பல் ஏறினார். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. பல்லவி. கடவுளே, அனைத்து உலகின் வேந்தர் நீரே. கடவுளே, அனைத்து உலகின் வேந்தர் நீரே. மக்கள் இனங்களே, களிப்புடன் கைகொட்டுங்கள், ஆர்ப்பரித்து கடவுளை புகழ்ந்து பாடுங்கள். ஏனெனில் உன்னதராகிய ஆண்டவர் அஞ்சுதற்கு உரியவர், உலகனைத்தையும் ஆளும் வேந்தர் அவரே. பல்லவி. கடவுளே, அனைத்துலகின் வேந்தர் நீரே. ஆரவார ஒலியிடையே பவனி செல்கின்றார் கடவுள், எக்காலம் முழங்கிடவே உயரே ஏறுகின்றார் ஆண்டவர். பாடுங்கள், கடவுளுக்கு புகழ் பாடுங்கள், பாடுங்கள், நம் அரசருக்கு புகழ் பாடுங்கள். பல்லவி. கடவுளே, அனைத்துலகின் வேந்தர் நீரே. அல்லேலூயா, 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 அல்லேலூயா. மெசியா பாடுபட்டு இறந்தோரிடமிருந்து உயிர் தெழுந்து மாட்சிமை அடைய வேண்டும். அல்லேலூயா, 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 அல்லேலூயா,
உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. யோவான் எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே, மாட்சி உமக்கே. அக்காலத்தில் இயேசு தம் சீடரை நோக்கி கூறியது, உறுதியாக உங்களுக்கு சொல்கிறேன், நீங்கள் அழுவீர்கள், புலம்புவீர்கள், அப்போது உலகம் மகிழும். நீங்கள் துயருறுவீர்கள், ஆனால் உங்கள் துயரம் மகிழ்ச்சியாக மாறும். பிள்ளையை பெற்றெடுக்கும் போது தாய் தனக்கு பேறுகாலம் வந்துவிட்டதால் வேதனை அடைகிறார். ஆனால் பிள்ளையை பெற்றெடுத்த பின்பு உலகில் ஒரு மனித உயிர் தோன்றியுள்ளது என்னும் மகிழ்ச்சியால் தம் வேதனையை அவர் மறந்து விடுகிறார். இப்போது நீங்களும் துயருறுகிறீர்கள், ஆனால் நான் உங்களை மீண்டும் காணும்போது உங்கள் உள்ளம் மகிழ்ச்சி அடையும். உங்கள் மகிழ்ச்சியை யாரும் உங்களிடமிருந்து நீக்கிவிட முடியாது. அந்நாளில் நீங்கள் என்னிடம் எதையும் கேட்க மாட்டீர்கள் என்றார். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே, உமக்கு புகழ். உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும், உங்கள் கவலைகள் கண்ணீர் எல்லாம் மறைந்துவிடும். உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும், உங்கள் கவலைகள் கண்ணீர் எல்லாம் மறைந்துவிடும். கலங்காதே மகனே, கலங்காதே மகளே, நம் இயேசு கைவிட மாட்டார், நம் இயேசு கைவிட மாட்டார். உயிர்த்த நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவில் என் அன்பிற்கினிய சகோதரிகளே, சகோதரர்களே, ஒரு நகரில் பேறுகாலம் நெருங்கி வந்து கொண்டிருந்த ஒரு பெண்மணி பேறுகாலத்தின் வேதனையை அடையத் தொடங்குகிறார். அந்த பேறுகாலத்தின் போது அவர் மிகுந்த வேதனைப்படுகிறார். பிரசவ வலி அதிகமாக இருக்கிறது. ஆகவே அந்த குடும்பத்தார் அந்த பெண்ணை மருத்துவமனைக்கு அழைத்து செல்கிறார்கள். முதல் நாள் மாலையில் அந்த பெண்ணானவள் மருத்துவமனையில் அனுமதிக்கப்படுகிறாள். அதன் பின் அடுத்த நாள் காலை நண்பகல் வரை மிகுந்த வலியானது அந்த பெண்ணுக்கு இருந்தது. அந்த வீட்டார் நினைத்தார்கள், தங்கள் பிள்ளைக்கு சுகப்பிரசவம் நடந்தால் நன்றாக இருக்கும் என்று நினைத்தார்கள். அந்த மருத்துவமனையின் மருத்துவர்களும் செவிலியரும் கூட இந்த பெண்ணுக்கு சுகப்பிரசவம் நடக்க வாய்ப்பு உண்டு என்று சொன்னார்கள். ஆனால் நேரம் கடந்து செல்ல செல்ல அந்த பெண் மிகவும் பிரசவ வலி வேதனை உறுகிறார், ரொம்ப துயரப்படுகிறார், துன்பப்படுகிறார். ஒரு கட்டத்தில் மருத்துவர்கள் வந்து அந்த குடும்பத்தாரிடம் சொல்கிறார்கள், இனி எங்களால் நாங்கள் முயற்சிகள் செய்தும் சுகப்பிரசவத்திற்கு வாய்ப்பு ரொம்ப கடினமாக இருக்கிறது. ஆகவே நாங்கள் அறுவை சிகிச்சை செய்தால் மட்டும்தான் குழந்தையையும் தாயையும் காப்பாற்ற முடியும் என்று சொல்கிறார்கள். மிகுந்த வேதனையோடு, மனதில் கலக்கத்தோடு, துன்பத்தோடு அந்த குடும்பத்தாரும் ஒப்புக்கொள்கிறார்கள். காரணம், இரு உயிரையும் காப்பாற்ற வேண்டும் என்பதற்காக. அன்பிற்குரியவர்களே, ஒரு சில மணித்துளிகளில் அந்த பெண்மணியானவள் அறுவை சிகிச்சை செய்யப்பட வேண்டிய இடத்திற்கு அழைத்து செல்லப்படுகிறாள். அந்த குடும்பத்தாரும் அந்த இடத்தை நோக்கி செல்கிறார்கள். 1 மணி நேரம் 2 மணி நேரம் அவர்கள் காத்திருக்கிறார்கள். அந்த காத்திருப்பின் போது வெளியிலே அந்த குடும்பத்தார் மிகவும் வேதனைப்படுகிறார்கள். காரணம், அந்த பெண்ணானவள் மிகவும் சக்தியற்றவளாய் இருக்கிறாள். அறுவை சிகிச்சை செய்தால் அந்த பெண்ணுக்கு வலு இருக்குமா, அந்த குழந்தையை தாங்கக்கூடிய பலன் இருக்குமா என்கிற வேதனை அந்த குடும்பத்தாருக்கு இருந்தது. அந்த பெண்ணுடைய கண்ணீரையும் கவலையும் கூட அந்த குடும்பத்தார் பார்க்கிறார்கள். கடவுளை நோக்கி ஜெபித்து கொண்டிருக்கிறார்கள்.
2 மணி நேரம் மயக்கம் கொடுத்து அந்த பெண்ணுக்கு அறுவை சிகிச்சை செய்ய மருத்துவர்கள் முயற்சி செய்கிறார்கள். 2 மணி நேரத்திற்கு பிறகு அந்த மருத்துவமனையில் மயக்க மருந்து கொடுக்கிற அந்த மருத்துவர் வருகிறார். இந்த இடைப்பட்ட நேரத்திலே அந்த மருத்துவமனையின் மருத்துவர்கள் மிகவும் தங்களுடைய பணியின் தங்களுடைய பணியுடைய அந்த நிறைவு, தங்கள் பணியின் மேல் இருந்த அந்த ஆர்வத்தில் எப்படியாவது இந்த ஒரு குறிப்பிட்ட நேரத்திலாவது அந்த பெண்ணுக்கு சுகப்பிரசவம் செய்ய வாய்ப்பு இருக்கிறதா என்று எண்ணி அந்த பெண்ணுக்கு சுகப்பிரசவம் செய்ய முயற்சி செய்கிறார்கள். அந்த அறுவை சிகிச்சை செய்யப்பட வேண்டிய இடத்திலே 2 மணி நேரத்திற்கு பிறகு அந்த மயக்க மருந்து கொடுக்கிற மருத்துவர் வருகிறார். அதற்குள் அவர்கள் சுகப்பிரசவத்திற்கான வாய்ப்பை தேடுகிறார்கள், தேடி கண்டுபிடித்தார்கள். அந்த செய்தியானது குடும்பத்திற்கு சொல்லப்படுகிறது. உங்கள் பெண்ணுக்கு சுகப்பிரசவம் செய்ய சிறிது வாய்ப்பு கிட்டி இருக்கிறது, ஆகவே நாங்கள் சுகப்பிரசவம் செய்ய தயாராக இருக்கிறோம் என்று சொல்கிறார்கள். மிகுந்த வேதனை, கவலை, வருத்தத்தில் இருந்த அந்த குடும்பத்தார் மிகவும் மகிழ்ச்சி அடைகிறார்கள். அவருடைய துன்பம் மகிழ்ச்சியாக மாறுகிறது. சற்று நேரத்திற்கு பிறகு மீண்டும் ஒரு செவிலியர் வந்து சொல்கிறார், அந்த பெண் தேவையான அந்த ஈடுபாட்டை கொடுக்க அவர் தயங்குகிறார், அவரால் கோஆபரேஷன் செய்ய முடியவில்லை. ஆகவே மீண்டும் மருத்துவர்கள் சொல்கிறார்கள், அவர்களுக்கு அறுவை சிகிச்சை செய்தால்தான் அவரையும் குழந்தையும் காப்பாற்ற முடியும் என்று. மகிழ்ச்சியோடு இருந்த குடும்பம் மீண்டுமாய் கவலைக்கு உள்ளாக்கப்படுகிறது. அந்த கவலையோடு அவர்கள் வெளியிலே அமர்ந்து ஜெபித்து கொண்டிருக்கிறார்கள், நம்பிக்கையோடு ஜெபித்து கொண்டிருக்கிறார்கள். அன்பிற்குரியவர்களே, சற்று நேரத்திலே 2-3 மருத்துவர்கள் அந்த அறுவை சிகிச்சை செய்யப்பட வேண்டிய இடத்திற்கு வருகிறார்கள். அவருக்கு அறுவை சிகிச்சை செய்ய வேண்டும் என்கிற அந்த நிலைப்பாடு ஏற்படுகிறது. அவர்கள் மீண்டும் முயற்சி செய்கிறார்கள். சுகப்பிரசவத்திற்கான வாய்ப்பை மீண்டும் கிட்டுமா என்று அவர்கள் நினைக்கிறார்கள். சுகப்பிரசவத்தை செய்வதற்கான வாய்ப்பை தேடுகிறார்கள், ஆனால் கிடைக்கவில்லை. இப்படியாக நேரங்கள் கடந்தோடிக்கொண்டே இருக்கிறது. ஒரு குறிப்பிட்ட நேரத்திற்கு பிறகு வெளியில் ஒரு செவிலியர் வந்து சொல்கிறார், உங்கள் மகளுக்கு சுகப்பிரசவம் நடந்துவிட்டது என்று சொல்கிறார். அன்பிற்குரியவர்களே, துக்கத்தோடும் துயரத்தோடும் கவலையோடும் கண்ணீரோடும் இருந்த அந்த குடும்பத்திற்கு ஆண்டவர் ஒரு மகிழ்ச்சியை கொடுக்கிறார். அந்த குழந்தை பெற்றெடுத்த பிறகு அந்த குழந்தையை வெளியில் அழைத்து வந்து அந்த குடும்பத்தாரிடம் காட்டுகிறார்கள், உங்களுக்கு பெண் குழந்தை பிறந்திருக்கிறது, உங்கள் குடும்பத்திற்கு ஒரு பெண் குழந்தை பிறந்திருக்கிறது, இதோ உங்கள் குழந்தை என்று காட்டுகிறார்கள். காட்டும்போது அந்த மருத்துவர் சொல்கிறார், அறுவை சிகிச்சை செய்யப்பட வேண்டிய இடத்திற்கு வந்தும் சுகப்பிரசவம் நடந்தது என்று சொன்னால் இது ஒரு மிராக்கிள், ஒரு புதுமை என்று சொல்கிறார். அன்பிற்குரியவர்களே, இந்த நிகழ்வு வேறு எங்கும் நடக்கவில்லை. நேற்று எனது இல்லத்தில் எனது சகோதரருடைய மனைவிக்கு நடந்த ஒரு நிகழ்வு. அதை நான் இந்த நாளில் சாட்சியாகவே உங்களிடம் பகிர்ந்து கொள்கிறேன். மிகவும் வேதனைப்பட்டு வருத்தப்பட்டு கொண்டிருந்தோம். ஆனால் ஆண்டவர் எங்கள் துன்பத்தை, எங்கள் துயரத்தை, கவலையை மகிழ்ச்சியாக மாற்றினார். அன்பிற்குரியவர்களே, உயிர்த்த கிறிஸ்து இன்று உங்களுக்கும் எனக்கும் கொடுக்கிற ஒரு நம்பிக்கையின் செய்தி என்னவென்றால், நீங்கள் துயருறுவீர்கள், நீங்கள் கலங்குவீர்கள், நீங்கள் துன்பப்படுவீர்கள், ஆனால் உங்கள் துன்பம் மகிழ்ச்சியாக மாறும், உங்கள் துயரம் மகிழ்ச்சியாக மாறும் என்ற செய்தியானது உயிர்த்த கிறிஸ்துவிடமிருந்து இன்று உங்களுக்கும் எனக்கும் கிடைக்கிறது. அன்பிற்குரியவர்களே, 2ஆம் வத்திக்கான் சங்க ஏடான கௌதியம் எக்ஸ்பிரஸ், அதாவது இன்றைய உலகில் திரு அவை என்கிற ஏடு எண் 22 கூறுகிறது, கிறிஸ்துவிலும் கிறிஸ்துவோடும் நாம் கொண்டுள்ள அந்த உறவில் ஆழப்பட்டோம் என்று சொன்னால், நம் வாழ்வில் நாம் சந்திக்கிற துயரங்கள், துன்பங்கள், கவலைகள், கண்ணீரெல்லாம் அவர் மகிழ்ச்சியாக மாற்றுவார் என்று சொல்லப்படுகிறது. ஆக நம்முடைய வாழ்வில் இருக்கக்கூடிய துன்பங்களும் துயரங்களும் பொருளுள்ளதாய் இருப்பதற்கான காரணம் கிறிஸ்து நம்மோடு இருக்கிறார். உயிர்த்த கிறிஸ்து நம்மோடு இருப்பதால் தான் துன்பங்களை, துயரங்களை தாங்கிக் கொள்வதற்கான பலனை அவர் நமக்கு கொடுக்கிறார். இன்றைய நற்செய்தியின் நிறைவு பகுதியில் ஆண்டவர் சொல்கிறார், உங்கள் மகிழ்ச்சியை யாரும் உங்களிடமிருந்து நீக்கிவிட முடியாது என்று சொல்கிறார்.
நம் வாழ்வில் துன்பமும் துயரமும் இரண்டர கலந்ததாக இருக்கிறது. மனித வாழ்வு என்பது மகிழ்ச்சியை மட்டுமே நோக்கி இருக்கிற பயணம் என்று அல்ல. ஒரு சில நேரங்களில் நம் துன்பங்கள் துயரங்களுக்கு ஆட்கொள்ளப்பட்டாலும் கூட ஆண்டவர் நம் துன்பங்களை தாங்கக்கூடிய பலனை கொடுக்கிறார். அந்த துன்பங்களிலிருந்து மீண்டு நமக்கு மகிழ்ச்சி என்கிற வெற்றி வாகையை நமக்கு சூட்டுகிறார். இன்றைய நாளில் ஆண்டவருடைய கல்வாரி பலியில் பங்கெடுக்க வந்திருக்கிற நாம் ஆண்டவரிடம் நம்மை ஒப்பு கொடுப்போம், நம் குடும்பத்தை ஒப்பு கொடுப்போம். நம் துன்பங்களை துயரங்களை கஷ்டங்களை கவலைகளை எல்லாம் அவருடைய திருக்கரங்களில் நாம் ஒப்பு கொடுக்கும் பொழுது உண்மையான நம்பிக்கையோடு எவர் ஒருவர் அவருடைய திருக்கரங்களில் தங்கள் அழுகைகளை துன்பங்களை துயரங்களை ஒப்பு கொடுக்கிறார்களோ அவர்கள் வாழ்வில் ஆண்டவர் நிச்சயமாய் புதுமைகள் செய்வார், அற்புதங்களை அதிசயங்களை வல்ல செயல்களை செய்வார் என்பதற்கு இன்று வாசிக்க கேட்ட இந்த நற்செய்தி வாசகம் நமக்கு ஒரு பொருளுள்ள விதமாய் அமைந்திருக்கிறது. ஆகவே இன்றைய நாளில் நம் வாழ்வின் யதார்த்தமான துன்பங்களை துயரங்களை ஒப்பு கொடுத்தவர்களாய் அவர் வழியாய் நாம் துன்பங்களிலிருந்து மீண்டு மகிழ்ச்சி என்கிற ஆசிர்வாதத்தை பெற தொடர்ந்து இப்பலியில் மன்றாடுவோம். உயிர்த்த கிறிஸ்து நம் அனைவரையும் துன்பங்களிலிருந்து மீட்டு நமக்கு மகிழ்ச்சியை வழங்குவாராக. அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, என்னுடையதும் உங்களுடையதுமான இப்பலி எல்லாம் வல்ல இறைவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் ஆட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்து நலன்களுக்காகவும் உமது கையிலிருந்து பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, உமது குடும்பத்தின் காணிக்கைகளை இரக்கத்தோடு ஏற்றுக்கொள்ள உம்மை வேண்டுகின்றோம். அதனால் உமது பாதுகாவலின் உதவியா தான் பெற்றுக்கொண்டதை ஒருபோதும் இழந்து விடாமல் அது நிலையான பரிசை அடைவதாக எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள், ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோ. நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியும் ஆனதே. ஆண்டவரே, எக்காலத்திலும் புகழ்ந்துரைப்பதும் எல்லாவற்றிற்கும் மேலாக எங்கள் பாஸ்காவாகிய கிறிஸ்து பலியான சிறப்பான காலத்தில் உம்மை இன்னும் மிகுதியாக வாழ்த்தி போற்றுவதும் மெய்யாகவே தகுதியும் நீதியும் ஆகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். கிறிஸ்து வழியாகவே ஒளியின் மக்கள் நிலை வாழ்வில் நுழைகின்றன. விண்ணரசின் கதவுகள் நம்பிக்கையாளருக்கு திறந்துவிடப்படுகின்றன. ஏனெனில் சாவுக்குரிய எங்கள் வாழ்வும் அவரது சாவால் மீட்பு அடைந்து அவரது உயிர்ப்பிலே அனைவரது வாழ்வும் உயிர்த்தெழாயிற்று. ஆகவே பாஸ்கா மகிழ்ச்சி பொங்க அனைத்துலகின் மாந்தர் அனைவரும் மக்களிக்கின்றனர்.
அவ்வாறே ஆற்றல் மிக்கோரும் அதிகாரம் கொண்ட தூதர்களும் உமது மாட்சியை புகழ்ந்து ஒரே குரலாய் பாடுவதாவது: தூயவர் தூயவர் தூயவர், வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவர். ஆண்டவர் விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா, ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவரே, நேர்மையாகவே தூயவர், தூய்மை அனைத்துக்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த வேண்டுகிறோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறை பொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினை நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் ஒப்புக் கொடுக்கின்றோம். ஓம் திருமுன்னின்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்கள் என எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டுமென உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகிறோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவியிருக்கும் அது திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திரு தந்தை லியோ, எங்கள் ஆயர் ஆரோக்கியராஜ், எல்லா திருநிலையினராகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவு பெற செய்தருளும். மேலும் உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திரு தூதர்கள், இவ்வுலகில் மக்கு உகந்தவராய் இருந்தோர் ஆகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் வரமருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும்
என்றென்றும் உமக்கு உரியதே. ஆமென். 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 மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து சொல்வோம். விண்ணுலகில் இருக்கின்ற எங்கள் தந்தையே, மது பெயர் தூயதென போற்ற பெறுக. மது ஆட்சி வருக. மது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தரலும். ஆண்டவரே, தூய்மை அனைத்திலிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருளமை மன்றாடுகிறோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமுமின்றி நலமாய் இருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்திற்காகவும் எம் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் ஆட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவை, அமைதியை உங்களுக்கு விட்டு செல்கிறேன், என் அமைதியை உங்களுக்கு அளிக்கிறேன் என்றும் திரு தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திருவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்திற்கு ஏற்பதற்கு அமைதியும் ஒற்றுமையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கிறவர் நீரே. ஆமென். ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. உயிர்த்த ஆண்டவர் தரும் உன்னதமான அமைதியை ஒருவர் மற்றவரோடு பகிர்ந்து கொள்வோம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எம்மேல் இரக்கம் வையும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எம்மேல் இரக்கம் வையும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எமக்கு அமைதி அருளும். ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை நாங்கள் உட்கொள்ளும் திரு உடலும் திரு ரத்தமும் எங்களை நீதித்தும் தண்டனைக்கும் உள்ளாக்காமல் இது பரிவிரக்கத்தால் எங்கள் உடலுக்கும் உள்ளத்துக்கும் பாதுகாப்பாகவும் நலமளிக்கும் அருமருந்தாகவும் இருக்க அருள் புரியும். ஆண்டவரை நாங்கள் ஒருபோதும் விட்டு பிரிய விடாதையும். இதோ இறைவனின் செம்மறி, இதோ உலகின் பாவங்களை போக்குகிறவர். நம் துயரங்களை மகிழ்ச்சியாக மாற்றி புது வாழ்வில் புதிய நம்பிக்கையால் நம்மை ஆசிர்வதிக்கும் அன்பு இறைவன் இவரே. இவர் தருகிற இந்த இனிய விருந்துக்கு அழைக்கப்பெற்ற நாம் அனைவரும் பெறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் நிலத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவன், ஆனால் ஒரு வார்த்தையை மட்டும் சொல்லியல்லும் எனது ஆன்மா நலமடையும். ஆசை திருவிருந்துக்கான மன்றாட்டு. ஆண்டவரே, நீர் என் இல்லத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவன், ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லி அருளும் என்று 100 தலைவன் ஜெபித்தது போல நாங்களும் இப்போது உம் திருப்பாதம் பணிந்து வேண்டுகிறோம். இனிய இயேசுவே, நாங்கள் தகுதியற்றவர்களாய் இருந்தாலும் எங்கள் தகுதியின்மையை பாராமல் நீர் எங்கள் உள்ளங்களில் எழுந்து வாரும். உம் அன்பிலும் அருளிலும் நாங்கள் நிலைத்திருக்க எம்முள் எழுந்து வாரும். உம் பிள்ளைகளாக, உயிருள்ள உண்மை சாட்சிகளாக, உமது நற்செய்தின்படி வாழ்பவர்களாக எங்களை உருமாற்ற வாரும். தந்தையின் திருவுளப்படி வாழ்ந்திட எங்களுக்கு துணை புரிந்திட வாரும். நன்மை செய்வதில் ஆர்வமுள்ளவர்களாய், தீமைகள் அனைத்திலிருந்தும் விடுதலை பெற்றவர்களாய் வாழவும் எங்களை வழிநடத்த வாரும். எல்லா நலன்களும் வளங்களும் எங்களை நிரப்ப வாரும். ஆமேன். நன்றி கூறி மன்றாடுவோமாக. ஆண்டவரே, உமது பரிவிரக்கத்தால் நீர் மீட்டு கொண்டவர்களை தொடர்ந்து பாதுகாத்தருள உம்மை வேண்டுகின்றோம். அதனால் உம் திருமகனுடைய பாடுகளால் மீட்கப்பட்டவர்கள் அவரது உயிர்ப்பிலும் எந்நாளும் மகிழ்வார்களாக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற அவர் வழியாகவே உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூய ஆவியார்
உங்களுக்கு ஆசி வழங்குவாராக. ஆமென். கிறிஸ்துவின் மேல் ஆழமான நம்பிக்கை கொண்டு வாழ சென்று வாருங்கள். வாழ்வின் பலி தொடர்கின்றது. இறைவனுக்கு நன்றி. இயேசுவின் அன்பை மறந்திடுவாயோ, மறந்திடுவாயோ, மனித பண்பிருந்தால் இயேசுவின் அன்பை மறந்திடாயிருக்க நீ சிலுவையிலே மறந்திடாயிருக்க நீ சிலுவையிலே மறித்து தொங்கிடும் காட்சி மனதில் எல்லாயும். இயேசுவின் அன்பை மறந்திடுவாயோ, மறந்திடுவாயோ, மனித பண்பிருந்தால் இயேசுவின் அன்பை. அளவில்லா அன்பு, அதிசய அன்பு, ஆழமகலம் நீளம் எல்லைக்கான அன்பு, களங்கமில்லா அன்பு, கருணை சிறன்பு, களங்கமில்லா அன்பு, கருணை சிறன்பு, கல்வாரி மழை கண்ணீர் சொல்லிடும் அன்பு. இயேசுவின் அன்பை மறந்திடுவாயோ, மறந்திடுவாயோ, மனித பண்பிருந்தால் இயேசுவின் அன்பை. நிலையான புகழுக்குரிய தூய்மை மிகு நற்கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனையும் புகழும் ஆட்சியும் உண்டாக கடவது. தந்தை, மகன், தூய ஆவியாரின் பெயராலே ஆமென். நமது கேசி ட்ரிச்சி யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. லைக், ஷேர் அண்ட் கமெண்ட்.